தான் உள்ள போய் ஒளிந்து கொண்டிருக்காரு. இவர் குட்டம் உடைக்கணும், நம்ம கூடையில அள்ளணும். நம்ம தான் வந்திருக்கோம்னு இவருக்கு தெரியணும்னு சொன்னா ஆண்டவன் அன்று செய்த லீலையை இன்னைக்கு நாம எடுத்து சொல்லணும். ஆமா, என்ற அச்சுதநாயகி என்பருமாள் ஆண்டவன் சிவனை பார்த்து கேலி பேசுகின்றார். அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, எத்த ஆடி நின்றவா, நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து, நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து அரளில் ஒளிந்தவா, ஆடி நின்றவா, தான் பயந்து அரளில் ஒளிந்தவா, தான் பயந்து எத்த கண்டுமானை கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா, கண்ணன் பேச்சை காதில் கேட்ட அண்ணலாண்டவா, எத்த புட்டுக்கு நீர், புட்டுக்கு நீர், புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா, பெரும்பால அடிகள் பட்டது எத்த மதுரையில, நீங்க மதுரையில, மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, பாண்டிய மன்னன் கையால் அடிகள் பட்டது எத்த எத்தி செய்யும் காலம் உம்மால் இதுவே தொல்லையா, உம்மால இதுவே தொல்லையா, நீங்க இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது, நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது, நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது. ஏ அத்தா, கொஞ்சமாவது உமக்கு அறிவு இருக்கா? போயும் போயும் மதுரையில பாண்டிய மன்னன் கையால பெரும்பிட்ட அடிபட்டிர உமக்கு வெக்கம் இருக்காவே? வெக்கம் கட்டவர அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அரளி முட்டுக்குள்ள போய் இருக்கிறது அப்படின்னு கண்ணபுரான் சத்தம் போட்டார். பத்தியலா ஆண்டவன் பார்த்தார். அரக்கம்னு நினைச்சுதானே நம்ம உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கோம். அரக்கனா இருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தான் தெரியும், நம்ம செய்த லீலையெல்லாம் தெரியாது. அது கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நம்ம மச்சனை வந்திருப்பாரோ இருக்குமோ, சரி பாப்போமே அப்படின்னு லேசா செவரில கொப்ப விலைக்கு எட்டி பார்த்தார். ஒரே துளசி வாடை. அரக்கனா இருந்தா கத்தால நாத்தம் வரும், கண்ணை வந்ததுனாலதான் ஒரே துளசி வாடை அடிக்கு. கிட்ட நிக்க முடியாது, புருஷா இருக்கும். அப்போ நம்ம மச்சனே மாய கண்ணன் தான் வந்திருக்காரு அப்படின்னு செவ்வரளிய கொப்பை விட்டு வெளியிறங்கிய சிவபெருமான் கண்ணை முன்னால வந்தார். ஏ மாப்பிள, இருந்தாலும் இப்படி காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு இப்படி கேவலமா அள்ளி விடுது ஏறவ, உம்மை விடையாவே நான் கேவலமா போனேன். என்ன பத்தி பேசினீர்ல, உம்மை பத்தி நான் ஒரு வார்த்தையாவது சொல்லாம விட மாட்டேன். கொண்டவை ஏழையா குடுத்தவை ஏழையான் இருக்கான். உம்மை பொண்ணை கட்டிருக்கேன்னு கொஞ்சமாவது என்ன நினைச்சு பார்க்க வேண்டாம். உம்மை நான் சும்மா விட மாட்டேன். என்ன கேட்டு உம்மை 4 வார்த்தையாவது கேட்காம விட மாட்டேன் என்று கண்ணனை பார்த்து கடவுள் கேலி பேசுகின்றார். எப்படி பேசினார்? ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையோ, இந்த ஆடு மாடு மேய்த்து வந்தது, இந்த ஆடு மாடு மேய்த்து வந்தது, ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கோம் இல்லையோ, ஆடு மாடு வெக்கோம் இல்லையோ.
ஒரு ஆம்பளை சரியா போச்சு. நீர் போயும் போய் ஆயர்வாடியில போய் பிறந்து அந்த கோபியர்கள் வீட்டுல வெண்ணெய் தயிர் மோரெல்லாம் களவாடி தின்னுட்டு போயும் பொம்பளை கையால அடிபட்டு உமக்கு வெக்கம் இருக்கா? போறோம் உமக்கெல்லாம் கூறுவாடு இருக்கா? என்ன ஆம்பளை கையில அடிபடுறது உமக்கு வெக்கமா இல்ல? அதான வெக்கம் கட்ட மனுஷன். அடிபட்டாலும் அடிபடணும், பொம்பளை கையில அடிபடணும். ஏன் பொம்பளை கையில அடிபடணும்? பொம்பளை கை மெதுவா இருக்கும். மெதுவா இருக்குமோ? அடிச்சாலும் தடி போடாது. அப்ப எல்லாரும் லைன்ல வாங்க. வீட்டுல பொம்பளைக்கு அடிபடி பழக்கம். தாத்தாவுக்கு 4 குடுப்பு குடுப்போம், லேசா இருக்கான் கை. இந்த வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி வீட்டை பெருக்கி சோப்பு போட்டு அப்புறம் காய்ப்பு விழுந்து போய் இருக்கு. மெதுவா இருக்கா? மெதுவா இருக்காது, பஞ்சா இருக்கும் கை. அப்ப வாங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. அங்க எல்லாம் ரெடியா இருக்காவோ? எதுக்கு? அவனை அடிக்கிறதுக்கு தான். நான் கதைக்க வேண்டி சொன்னேன். சொன்னேன் நம்மள எதுக்கு அடிக்க போறாங்க? நாயை அடிப்பான பிய செவப்பான. சரியா போச்சு. அதனால அந்த அரக்கனாகப்பட்ட அரகனுக்கு வரத்தை அள்ளி கொடுத்த ஆண்டவன் உமக்கு கேவலமல்ல, நாயாமியா கேவலப்படணும். கோவியர்கள் கையால அடிபட்டிரு உமக்கு தாமியா நிர்தாயா வெக்கப்படணும். உம்மை விட நான் என்ன கேவலமா போனேன்? மாய வேற மைத்து நேரே மானம் இல்லையா, மாய வேற மைத்து நேரே மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையோ, நீங்க மலைய புடுங்கி கொடை பிடிச்சது, அன்னைக்கு மலைய புடுங்கி கொடை பிடிச்சது. மாப்பிள்ள மைத்துனா மாயவா கோபால கண்ணா, உங்களை நான் பேசுனேன், என்னைய நீர் பேசினீரு. மச்சனனுக்கு மச்சனன் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாதியா? உமக்கு எமக்கும் சரியா போச்சு, பேச்ச விடும். இனிமே நமக்கு நேரம் இல்ல. அரக்க நாமலை விரட்டி கொண்டு வருகிறா. மச்சனம் பலம் இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க ஐயா. உமத்தான் நான் மலையா நம்பி இருக்கேன் மாப்பிள்ள, என்ன கை விட்டுறாதங்க. நான் என்னையா செய்யணும்? அரக்கனை போய் நீங்க தான் வதை முடிச்சிட்டு வரணும். நான் போனுமா? அரக்கனை வதை முடிக்க நான் போனா ஆடு மாடை யார் அமைப்பா? அதே சமயத்துல எனக்கு வந்து ஆக்கத்தான் தெரியும், அழிக்கிறதுக்கு உமக்கு பவர் கொடுத்துருக்கு. ஆமா, அதனால நீர் தான் அழிச்சிட்டு வரணும். சரி, நான் போறேன். நான் போனா ஆடு மாடை யார் மேய்ப்பா? நான் மேய்க்கமையா? நீரா? ஆமா. நீர் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லையா மாப்பிள்ள? என்ன இப்படி சொல்லி போட்டியரு? உங்க நம்பி மாட்டை கொடுத்தோம்னு வையோ, எந்த சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்து ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு குப்பரப்படுத்துருவாரு. பெரிய பாளையங்கோட்டை, அதாவது பாளையங்கோட்டையில் சந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பாளையங்கோட்டை சந்தை. பக்கத்துல எங்க சந்தை இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு பக்கத்துல? சாயல்குடி எதுவும் சந்தை இருக்குன்னு முதல்ல விசாரிக்கணும். சாயல்குடி இருக்கா சந்தை? காட்டுக்குடுவோம். உமா வித்துருவோம், சாயல்குடியில சந்தை இருக்கா? என்ன விற்க வேண்டாம், உமா வித்தாலும் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க, பேர் பார்த்து பூரா போயிட்டு எனக்கு வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் தான் இருக்காங்க. நான் தான் வேண்டாம்னு வச்சிருக்கேன். எங்க எந்த தொழிலுக்கு நான் கூட நீ சொன்ன மாதிரி கிட்னியை தான் கேட்காங்க போலுக்கு. சொல்லி முடிஞ்சு வச்சு கிட்னி பூரா சட்னி ஆயிட்டு, அதெல்லாம் அங்க ஒண்ணுங்க வாங்க மாட்டாங்க. சரி, ஏன்னா கொஞ்சம் அவையும் பொழுதுக்கு வேணா எடுத்து தருவாங்க. அதானே, அவ்வளவுதான். அதே மாதிரி அதனால ஆடு மாடெல்லாம் நீர் மேயும், நான் போய் அரக்கனை வத முடிச்சுட்டு வரேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆடு மாடுகளை ஆண்டவன் சிவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு நான் இப்படியே நின்னிருந்தா ஆடு மாடு உங்க கிட்டத்துல வராது. கழுத்துல கருநாகம் போட்டிருக்கேரு, ஆனைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனம் வச்சிருக்கேரு இடுப்புல, பாம்பு புலின்னு நினைச்சு ஓடிரும். நான் எப்படி நிக்கணும் அதே மாதிரி நீர் நிக்கணும். என்ன மாதிரி வேஷம் போடுறதுக்கு சேலை வேணுமா? ஒரு சேலை, ஒரு உள்பாவடை, ஒரு ஜாக்கெட். உனக்கு சேலை கொடுக்கறதுல தப்பு இல்ல, என்னைய மாதிரி நல்ல ஒரு சேலையும் சட்டையும் கொடுத்தேன்னு வையே, நீ போட்டுக்கிடத்தான் செய்வ. ஆனா ஒண்ணு, ஒரு குவார்டருக்கு கூட ஒரு குவார்டர் அடிச்சுட்டு சேலையை கட்டிக்கிட்டு கண்டமானிக்கு படுத்துக்கிடுவேன். பார்க்கவங்களுக்கு பிறகு சிடுமுஞ்சாயிரும்.
அதனால நம்ம நாட்டாமையா கிட்ட சொல்லி ஒரு சுடிதார் எடுத்து கொடுக்க சொல்லுதேன். சுடிதாரா? ஆமா. சுடிதார் என்ன பாவம் பண்ணார் நாட்டாம? ஏன் இவருக்கு சுடிதார் எடுத்து கொடுக்கிறதுக்கு பாவம் பண்ணால் தான் என்ன பிரயோஜனம் இருக்கு? சுடிதார் எடுத்து கொடுத்தாங்கன்னு வையே, மேல ஒரு டாப் கொடுப்பாங்க, சரி, அத மேல போட்டுக்கிடலாம். ஆமா. கால் ரெண்டுக்கும் பேண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க, சரி, அந்த பேண்ட் ஒண்ணு போட்டுக்கிடலாம். போட்டுக்கிட்டு மேல துப்பட்டா, மேல துப்பட்டாவா? துப்பட்டா துப்பட்டான்னு வைக்காமோ நான் இப்படி போடுவேன், துப்பட்டா இப்படி போடுவேன். சரி, ஒரு குணம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா? என்ன இப்படி போடுவேன். சரி, ஒரு குணம் வந்துச்சுன்னு வையே என்ன ஆகும்? மொத்தத்துல தூர எடுத்து போட்டு இப்ப பூரா அப்படித்தான் போட்டுக்கிட்டு அலையுது. அதான் துப்பட்டா என்ன? அதான் துப்ப வேண்டாம், துப்பட்டா போடட்டுமா? துப்பட்டாவை தான் சொன்னேன் நானும். மேல ஒரு துப்பட்டா ஒண்ணு கொடுப்பாங்க, அதையும் போட்டுக்கிட்டு நீ தலைகீழ நின்னாலும் கவலை இல்லை. அதாவது பேர்ல அழிஞ்சு வச்சு துப்புனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவன் சிவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு சரி இதே சுரூபத்திலே போனோமானா அரக்கன் நாமலை யாரென்று அறிந்து கொள்வான் அல்லவா என்று என்பெருமான் கோபால கண்ணல் அவர் என்ன சுரூபமாகி வருகிறார் தெரியுமா? அவரோ எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே ஒரு சோறு என்பெருமான் கோபால் மோகினி போல் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மோகன கண்ணல் வாரா. அவரை 90 பத்தும் என் பெருமான் கோபால் அவர் உச்சியில இருந்தல்ல உள்ளாங்கால் பாதவர் தங்கத்தாலை அலங்கரி யாரும் காண பெண்ணா 2 வயது போல் 2 வயது போல் எல்லாம் எதுக்கு சண்டை போடுதிய? 16 வயது உள்ள பெண்ணை போல என்பெருமான் கோபால கண்ணன் யாரும் காணாத மோகினி பெண்ணாகவே வடிவமெடுத்து மோகினி அழக பார்த்தன்னா பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அவ மூக்கழகும் மொழியழகும் முகத்தின் திருவழகும் அவ செக்க நல்ல சிவப்பழகி அவ செந்தூர பொட்டழகி அவ வங்கி தலையழகி அவ வாடாமல்லி பொட்டழகி ஓர தலையழகி குங்குமுக பொட்டழகி மோகினி பொன் வடிவம் கொண்டு வாராரே கோபால் அவ முன்னழகும் பின்னழகும் அவ முகத்தினோட திருவழகும் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர் அவ பின்னழகை கண்டவர்கள் அவளை பின்தொடர்வார் 1000 பேர் இப்படி வடிவம் கொண்டு அந்த என் பெருமான் கோபால் அரக்கன் வரும் காட்டுக்குள்ள ஆயனங்கை வாரா. அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் அவள் முன்னழகை கண்டவர் மோகம் கொள்வார் 1000 பேர் பின்னழகை கண்டவர் பேதளித்து பின்தொடர்வார் 1000 பேர். அந்த மோகினியை கண்டவங்க அவ கையை கண்டவங்க கையத்தான் பார்ப்பாங்களாம். கண்ணை கண்டவர்கள் கண்ணை மட்டும்தான் பார்ப்பார்களாம். அவள் வாயை பார்த்தவர்கள் அவள் வாயைத்தான் பார்ப்பார்களாம். மாத்தி பார்க்கறதுக்கு மனசு வராதான். அந்த கை மட்டுமே அவ்வளவு அழகா இருக்குமா. ஆமா, அதனால அப்பேர்பட்ட மோகினி பேரழகியா வடிவம் எடுத்து என் பெருமான் உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஒரே தங்கம். நம்மள மாதிரி கவரிங்கா போடுவா. இன்னைக்கு வந்து தங்கம் உச்சத்தை தொட்டதுக்கு போட்டு 10,000 சில்லற. அப்படியே 10,000 சில்லற 1 கிராம்.
சொல்லத்தான் செய்யலாம், வாங்க முடியாது. 50 பவுன் நகை வச்சிருந்தாங்கன்னா நகை வாங்குறது ஆசையே போயிரும் பொழுது. அவங்க தான் கோடீஸ்வரர். 10,000 தாண்டிட்டா தாண்டட்டும். ஓட்டு மேல வாட்டி தங்க வாங்கினா தானே. ஆமா, நம்ம தான் முன்னக்கூட்டியே வாங்கிட்டோம். நாமளா இப்படியெல்லாம் தெரிஞ்சா முன்னாடியே வாங்கிட்டேன். அப்போ இந்த எம்பெருமான் கோபால கண்ணன் உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்க நகையால அள்ளி சூட்டினார். அள்ளி போட்டிருக்கா. நகை அள்ளி போட்டுக்கிட்டு மோகினி ஆய நங்கை அரக்கன் வரும் காட்டு வழியா நடந்து வந்தான்னா அவன் நடந்தா அவன் நட குலுங்குமா. அப்படி வாரா மோகினி. அப்படியே சல்லு 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 சல்லுன்னு வாரா. காலில் போட்டு கொலுசுக்கும், அவ கட்டியிருக்க புது சேலைக்கும், தலையில வச்சுக்க மல்லிகை பூவுக்கும், அவ அடிச்சுக்க செண்டுக்கும், அடையப்ப அவ நடக்க நடைக்கும், அவ அழைக்கு நடை நடந்து ஆசார கைகள் வீசி அவ செல்ல நல்ல நடை நடந்து அவ சிங்கார கைகள் வீசி அன்னம் போல நடை நடந்து அவ அன்னம் போல நடை நடந்து மோகினி அழகாக வருவா. மோகினி அழகாக வருவா. அலைக்கு நடை நடந்த ஆசார கைகள் வீசி செல்ல நடை நடந்து சிங்கார கைகளை வீசி மோகினி அண்ணன் போல அப்படியே நடந்து வந்தா பாரு. அரக்க அங்கிருந்து வந்தா. இவ நடந்து வரும்போது காலில் போட்டிருக்கா பாரு சிலம்பு. சல் 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 சல்லு கேக்கு. அரக்க மோகினிய கண்டாம் பாரு. ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வந்தான். இப்பேற்பட்ட காட்டுக்குள்ள இப்படி ஒரு அழகி, இது பேயா இல்ல உண்மையிலே பெண்ணா அப்படின்னு கிட்டத்துல வந்து பார்த்தா மோகினி அழகை கண்டு மெய் மறந்து மது குடித்த வண்டா சுழண்டு நிக்கா. அழகுல மயங்குறதுனா இப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அரக்க நினைக்கா. இவளை படைக்கும் போது மட்டும் நான் பிரம்மதேவன் பக்கத்துல இருந்தேன். இவருக்கு தங்க கடையாளி செஞ்சு போட்டு பெரிய பாராட்டு விழாவே வச்சிருப்பேன் இவளை படைச்சதுக்கு. நான் இல்லாம போனேனே. பிரம்மதேவன் இப்படி ஒரு பேர் அழகியவா படைப்பாரு. நமக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு இவன் மனசுல நினைச்சுக்கிட்டு அரக்க மோகினிய கூப்பிட்டான். அடியே பெண்கொடியே, யாரடி நீ எங்க இருந்து இங்க வார? என்ன டீ போடுத? ஏ வனவேடா, என்ன ஏடாங்க? வெளிய விட்டு போடா. என்ன அடாவுடாங்க? நீ வாடின்னா நான் இங்க பாரு, நீ வாடின்னா நான் வாடான்னு கேட்பேன், நீ வாமான்னா நான் வாங்கையான்னு கேட்பேன். நீ முத டீ போட்ட, நான் டா போட்டேன். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. ஆமா, மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைக்கும் நம்ம கொடுப்போம்னு நினைக்க கூடாது. அதேதான், மரியாதை மட்டும் அப்படித்தான் கிடைக்கும். மரியாதை இல்லன்னு சொன்னா மரியாதை கேட்டு போகும். அதனால முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன். இவனை இறைவனை என்னை தவம் இருந்தேன். 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கினேன். ஆண்டவனையே எரிக்க வந்தேன். அவரை எனக்கு பயந்து எங்க போனாரோ தெரியல. அவரை தேடி வந்து உங்களை கண்டேன். இதான் என் விவரம். நீ யாரு சொல்லு. என் அண்ணாயே வல்லரக்கா, நான் யாரு தெரியுமா? நான் பிறந்த கதை சொல்லவா? நான் பூத்த கதையை சொல்லவா? நான் வாழ்ந்த கதையை சொல்லவா? வாக்கப்பட்டு போன கதையை சொல்லவா? இல்ல சண்டை போட்டு திரும்பி வந்த கதையை சொல்லவா? அண்ணா நீ எல்லாத்தையும் சொல்லு, நான் கேட்க. நீ பேசும்போது எனக்கு தியானம் பாலும் அப்படியே காதுல பாயுது. எந்த கதையை வேணாலும் சொல்லு, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு. ரொம்ப பாய்ஞ்சதுன்னு வை, எறும்பு பூரா காத்துக்குள்ள போயிரும். அதாவது தேனும் பாலும் காதுக்குள்ள போகாது. ஆமா, சுவைச்சு தான் சாப்பிட முடியும். தேனும் பால் மாதிரி என் வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கு.
சரி சரி ரசனை வந்து காத்துக்குள்ள போகும். சரி நீ என்ன கதையவோ சொல்லுன்னா. சரி என் அண்ணாய வல்லரக்கா யாரக்கா நான் யாரு தெரியுமா? எப்படி கேளு கேளு வல்லரக்கா கேளு கேளு வல்லரக்கா என்னுடைய வார்த்தை கேளு. பால்மரத்து கீழிருந்து பாவை பட்ட கதை சொன்னேன். பால்மரமும் உதிர்ந்து போகும் பாலெல்லாம் வத்தி போகும் பால்மரமும் சாய்ந்து போகும் பூமரத்து கீழிருந்து பொண்ணு பட்ட கதை சொன்னேனா. பூவெல்லாம் உதிர்ந்து போகும் பூமரமும் சாய்ந்து போகும் காய்மரத்து கீழிருந்து கண்ணி பட்ட கதை சொன்னேனா. கைவசம் இருந்ததை படிச்சுட்டோம். நாளைக்கு படிக்க என்ன காய்மரத்து கீழிரு காய்மரத்து கீழிரு கண்ணி பட்ட கதை சொன்னேனா. காயெல்லாம் உதிர்ந்து போகும் காய்மரமும் சாய்ந்து போகும் எங்கதைய சொன்னேனா. வெள்ளி விடிந்திடுமே விடி வெள்ளியும் கால்வீஸ் அண்ணா வல்லரக்கா பால்மரத்து கீழிருந்து பாவை நாம் பட்ட கதையை சொன்னேனையானா. என் கதையை கேட்டு பாலெல்லாம் வத்தி போகும் பால் மரமும் சாய்ந்து போகும் பூமரத்து கீழிருந்து பொண்ணு நான் பட்ட கதையை சொன்னேனையானா. என் கதையை கேட்ட பூவெல்லாம் உதிர்ந்து போகும் என் பூ மரமே சாய்ந்து போகும். என் கதையை சொன்னா வெள்ளி விடியும் விடி வெள்ளியும் கால் வீசும். சின்ன சின்ன கதையை சொன்னோம்னா வந்து போகும். அடே கொக்கரக்கோ கோங்கும் போகுது. அதனால நான் யாரு தெரியுமா? என்ன மலையாள தேசத்தி மலையாள தேசத்தி எந்த அப்ப மலையற எப்பா கூவுன கேரண்டி கிடையாது. சரி போட்டு 12 மணி 1 மணி 2 மணி கூவுனா ராக்கோழி கூவுனா அவன ராத்திரிக்கே போட்டுருவாங்க. பாத்தியா இப்ப நானே சொன்னேன் விடிய போகுதுலையா அதனால கூவுது. அதான் கூவிக்கிட்டு அதனால தப்பிச்சிக்கி 12 மணி தான் போக கூடாது. அதானே அதனால 12 தாண்டிச்சுன்னா விடிஞ்சு போச்சு. என் அண்ணாய வல்லரக்கா மலையாள தேசத்திலே எங்க அப்பா பேரு மலையரசன் எங்க அம்மா பேரு காஞ்சனாமாலை. என்ன காஞ்ச மாலையா? காஞ்ச மாலையா? காஞ்சி போன மாலை இல்ல எங்க அம்மா பேரு காஞ்சனா மாலை. எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நாங்க பிறந்தவங்க 8 பேரு. 8 பேரும் பெண் குழந்தைங்க. ஒண்ணு கூட மாறி பிறக்கல. நாங்க பிறந்தவா 8 பேரு. நான் பெண்ணா பிறந்திருந்தோம். 7 பேரையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தார். எங்கே கொடுத்திருக்கிறார் தெரியுமா? என்ன மூத்த எங்க அக்கா மூத்த எங்க அக்கா தில்லை மாநகரதி சிதம்பரநாதர் சிவகாமிய கொடுத்திரு. இரண்டாவது அக்கா திருவண்ணாமலையரி அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலைய கொடுத்திரு. மூணாவது அக்கா மதுரை வாழ சக்கருக்கு மீனாட்சிய கொடுத்திரு. நாலாவது அக்கா சங்கரன் கோவிலே சங்கரனையினாருக்கு ஆவண கோமதிய கொடுத்திரு. ஐந்தாவது அக்கா திருநெல்வேலி டவுனரி நெல்லையப்ப சாஸ்திரி காந்திமதிய கொடுத்திரு. ஆறாவது அக்கா கேளு கேளு வல்லரக்கா பாவநாசம் தன்னரி பாவநாச பெரியோரு உலகம் மாலை கொடுத்திரு. ஏழாவது அக்கா குச்சாலம் தன்னரி குச்சால நாதருக்கு குச்சால நாதருக்கு உலகம் மொழிய வள கொடுத்திரு. குச்சால நாதருக்கு நான் 8வது பிறந்த மகா என் பெயரு மோகினியா. நான் தான் 8வது பிறந்த மகா. சரி எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. பார்க்கும் போதே தெரியுது மோகினி நீ 8வது தான் பிறந்திருப்ப. போதும் நிப்பாட்டு.
பேருக்கு சொன்னா ரொம்ப பீட்டுதே. இல்ல அதுக்கு சொல்லல, மோகினியை பார்த்து சொல்லுதான். நான் தான் 8வது பிறந்தவங்க, என் பேரு மோகினி. மோகினியாள். எங்க அப்பா 8வது பிறந்தேன்னு என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். கீழே விட மாட்டாரு, தோள் மேலேயே போட்டு வளர்த்தாரு. அதனால அப்ப 8வது பிறந்து நான் 16 வயது பக்குவதியாகி இருக்கும் போது கொஞ்சம் ஒரு 7 வயசு இருந்துச்சு. சடங்குக்கு வந்தவங்க அத்தனை பேரும் என் அழக பார்த்து பொண்ணு எனக்கு வேணும், பொண்ணு எனக்கு வேணும்னு என்ன கேட்காத மாப்பிள்ளையே கிடையாது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து பாவனாசுல 10 மாப்பிள்ளை கேட்டாங்க. கேட்பாங்கல்ல. எங்க ஊர்ல முக்கூடல்ல 3 மாப்பிள்ளை கேட்டாங்க. சரிதான். இந்த சாயல்குடியில கூட 4 மாப்பிள்ளை கேட்டாங்க. சரிதானே. ஆனா உள்ளூர்ல ஒரு பேரும் கேட்கல. என்ன மானங்கட்ட பொண்ணுன்னு மன்னார்குடியில கேட்டாங்க. மானங்கட்ட பொண்ணுன்னு இல்ல, மானமுள்ள பொண்ணுன்னு கேட்டாங்க. திருப்பிட்டவளா வித்தியாசம். நீ சொல்லுவதே தப்பு இல்ல, ஒன்னைய மானங்கட்ட கேட்டாங்க. மானமுள்ள பெண்ணுன்னு மன்னார்குடியில கேட்டாங்க. அழகா பார்த்து இப்படி என்ன கேட்காத மாப்பிள்ளையில எத்தனையோ பேர் அழக கண்டு கேட்டு வந்தாங்க. சரி. உள்ளூர்ல ஒரு மாப்பிள்ளையும் கேட்கலன்னா என் வாயாடின்னு நல்லா தெரியும் எல்லாருக்கும். அதனால என் வாய் நல்லா பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும் பாத்தியா. அதனால யாரும் என்ன பொண்ணு கேட்டு வரல. அப்ப எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்துல எனக்கு சுயமுறை வைத்திருந்தார். 56 தேசத்துக்கும் அறிக்கை கொடுத்திருந்தார். அழைப்பு கொடுத்தவர்கள் அத்தனை பேருமே கூட்டத்திலே வந்து அமர்ந்திருந்தாங்க. அழைப்பே இல்லாம மதுரை சொக்க குள்ள மனுஷன் அவரும் கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. மூத்தவளை கெட்டி கொடுத்தாச்சு, சும்மா இருக்க வேண்டியதானே. அந்த மதுரை சொக்கனுக்கு என் மேல 2ஆம் தரமா ஒரு ஆசை. ஆமா. அப்ப இந்த கூட்டத்தோட கூட்டமா புள்ள மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்காரு பாத்தியா. சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பெட்டி அளவு என்பார்கள். மீனாட்சி சாப்பாட்டை கொடுத்தா நல்லா சாப்பிடுவாரு, நல்லா தூங்குவாரு. ஆமா. அப்ப இந்த மதுரை சொக்க கூட்டத்துல இருந்தார்ல. எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து கூட்டத்துல சுழட்டி எரிய சொன்னார். சுழட்டி எரிந்த மாலை சொக்கம் கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. நான் கோட்டையில பிறந்தாலும் போட்ட விதி தப்பாது. அந்த எழுதினதை யாராலும் அழித்தெழுத முடியாத அண்ணா. நான் மதுரை சொக்கனுக்கே 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். எங்க அப்பா என்னை 7 வண்டி சீதத்தோடு அனுப்பி வைத்தார். 7 வண்டி சீதனத்தோடு அனுப்பி வைத்து மதுரையில போய் நின்னா மதுரை சொக்க வான்னு கூப்பிடல. நேர உள்ள போயிட்டாரு. சரி, ஒரு ஆள் அனுப்பி வைப்பாரு போலுக்கு ஆரத்தி எடுக்க அப்படின்னு நான் வெளியே நிக்க, ஒரு ஆளு கூட வரல. கொஞ்ச நேரம் ஆச்சு. எங்க அக்கா மீனாட்சி வந்தா. பச்சை நிறத்தோடு பச்சை ஆடையோடு பச்சை கிளியை தன் தொழிலை சுமந்து கொண்டு மீனாட்சி அம்மா அங்கிருந்து வந்தார். பாதகத்தி என்ன தங்கச்சி நினைச்சாளா, கூட பிறந்தா நினைச்சாளா, வேற என்ன செஞ்சா? என்ன வான்னு கேட்கல, வந்தனமே செய்யல. எங்க அக்கா என்ன பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? அடி யாரடியா சக்கரத்தி, யாரடியா சக்கரத்தி, எங்கிருந்து இங்கு வந்தா சடைய பிடிக்க சண்டைக்கு இழுத்தாரு, முடிய பிடிக்க என்ன முக்குக்கு இழுத்தாரு, கொண்டைய பிடிக்க கொண்டைய கோடிக்கு இழுத்தாரு. அவ கையில, அவ கொண்ட என் கையில. சக்கரத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். ஏன் கொண்ட அவ கையில, அவ கையில, அவ கொண்ட என் கையில. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஒட்டு முடி, ஒரிஜினல் இல்ல. அதால அவ முடிய பிடிச்சு இவ வச்சிருக்கா, இவ முடிய பிடிச்சு அவ வச்சிருக்கா. அதனால சக்கரத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டமாகி என் தாலி அத்தாவை மூஞ்சில விட்டுட்டு இவ வந்த அண்ணன் வாழ்ந்த அண்ணன்
அப்படின்னு எங்க அப்பா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். புருஷனோடு சண்டையிட்டு நான் பிறந்த வீடு போறேன். என் கணவனோடு சண்டையிட்டு என் அப்பா வீடு போறேன். என்ன ஒத்தையில வாரம் நினைக்காத, ஒத்தையிலே போறவள உனக்கு உடம்புறப்பா நினைக்கணும். தனியா நான் போறவள உனக்கு தங்கச்சியா நினைக்கணும் அண்ணா. ஏ மோகினி, அந்த நேரத்துல இருந்து அண்ணன் அண்ணன் இருக்க முத்தான வாய் திறந்து என்ன அத்தாமனு கூப்பிடு. உனக்கு நித்தம் ஒரு பட்டு உடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேண்டி. என் கூட நீ வா, ரெண்டாம் தரமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுதேன். அரக்கா, உனக்கு இப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? சரி பரவாயில்ல, நான் உனக்கு ரெண்டாம் தரமா வாங்கப்பட்டு வாரேன். ஆனா உனக்கு மூத்த மனைவி ஒருத்தி இருக்காளே, அதனாலே அண்ணா வல்லரக்கா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன கேளு கேளு வல்லரக்கா, வல்லரக்கா கேளு கேளு வல்லரக்கா, உனக்கு தாலி போட மனம் இருக்கு, மனம் இருக்கு, உன் தாரத்துக்கு பயமா இருக்கு, நான் பூ முடிக்க மனம் இருக்கு, உன் புஞ்சாதிக்கு பயம் இருக்கு, உன் மாலையிட மனம் இருக்கு, உன் மனவாட்டிக்கு பயம் இருக்கு, உன்னை கைபிடிக்க மனம் இருக்கு, எனக்கு மனம் இருக்கு, கட்டிய மனைவிக்கு பயம் இருக்கு, கட்டிய மனைவிக்கு பயம் இருக்கு, கட்டிய மனைவிக்கு பயம் இருக்கு. அண்ணானும் தாலி போட மனம் இருக்கு, உன் தாரத்துக்கு பயமா இருக்கு. அண்ணா வல்லரக்கா, நான் பூ முடிக்க மனம் இருக்கு, உன் பொஞ்சாதிக்கு பயமா இருக்கு அண்ணா. ஏ மோகினி, அவளை பத்தி நீ கவலைப்படாத, நீ ஆட்டம்னு சொல்லு. அவ அடி வயத்துல கல்ல கட்டி அவளை ஆத்துல இறக்கிடுவோம். முதல்ல வந்தவனுக்கு 6னா, ரெண்டாவது வந்தவ எனக்கு ஊரு கிணறு. முதல்ல வந்தவளுக்கு 6, ரெண்டாவது வந்தவளுக்கு ஆத்தியப்பன் கிணறா. அதாவது ஒரு ஊர்ல வந்து ஊர் கிணறு ரவுண்டா இருக்கும், அதுக்கு 20-30 கசம் இருக்கும். ஊர் கிணத்துல கொண்டு அடி வயித்துல கல்ல கட்டி தாத்துறேன். அப்பந்தான் பார்த்தா இந்த மோகினி, சரி நான் உனக்கு மனைவியா வாரேன். ஆனா ஒண்ணு, நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். ஏற்கனவே மூத்த மனைவி இருக்கா, 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க. ஏன் கையை பிடிச்சா நான் கருகி உருகி சாம்பலா போவேன். அதனால நீ அலை கடல்ல போய் 3 முங்கு போட்டியே முன்னால வந்து நின்று முண்டு விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒரு பிடி அன்னம் வாங்கி உண்ண மாட்டேன் என்று உன் நடு தொண்டையில வைத்து சத்தியம் செய்து கொடுத்தேயானா அடுத்த நிமிஷம் நான் உனக்கு மனைவியா வாரேன்னா. பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான், மங்கையை கண்டான் மது குடித்த வண்டாகவே சுழண்ட வல்லரக்கம். அவன் பெண்ணென்று எண்ணினான் பெருமாளா எண்ணவில்லை, கன்னியா எண்ணினான் கண்ணனாக எண்ணவில்லை, மங்கையாக எண்ணினான் மாயனாக எண்ணாத வல்லரக்கம். அவன் நாயகளை படித்தும் அறிவிழந்து போனான், புராணங்களை படித்தும் புத்தி இழந்தான் வல்லரக்கம். அவன் பெண் மீது உள்ள மையலை கொண்டு அலைகடலே ஓடி வந்து அவனுக்கு வானாரக்கு நிமிருவான், அவன் 3 முங்கு போடுவான், அவன் மோகினியா முன்னால முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் சிரசனை தான் சுத்துவான். உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக அவர் ஏன் உன்னானை என்னானைன்னு சொல்ல சொன்னார் தெரியுமா? ஆண்டவன்
அரக்கனுக்கு வரம் கொடுக்கும் போது உன்னானே என்னானேன்னு சொல்லி சத்தியம் செய்து தான் வரத்தை கொடுத்தார். அந்த சத்தியத்தை முறிக்கத்தான் அத வார்த்தையை சொல்ல சொல்லி உன்னானே என்னானே உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு ஒரு நாள் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அவை முண்டு விரலை எடுத்து சிரசையே 3 முறை சுத்தி அவன் தொண்டையில வைப்பானா. என் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரங்க சுக்கு சுக்கா நடுங்குவானா. எரிந்ததொரு சம்பளைத்தான் என் பெருமா கையிலெடுத்து ஆடி வெள்ளி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானை வைத்துனரே நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா என்னால் அழிக்க முடியவில்லையே, உங்களால் எப்படி முடிந்தது? அத்தா ஆண்டவா பரம்பொருளே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணால் கூடாத காரியம் பேர் உலகத்தில் எதுவும் இல்லை. நான் எடுத்தேன் மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன் நான். அப்படியானால் அச்சொருவத்தை என் முன்னாலே நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுத்த போது இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோக லிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி வேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம்